ஹலோ எவ்ரிவான். மச்ன்ற வார்த்தை நம்மளால எண்ண முடியாத விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். மெனின்ற வார்த்தை நம்மளால எண்ணக்கூடிய விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். மச்சுனாலும் மெனினாலும் நிறையன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷி இஸ் நாட் ஈட்டிங் மச் ஃபுட். அவள் நிறைய சாப்பாடு சாப்பிட மாட்றா. இப்போ ஃபுட்டெல்லாம் நம்மளால அளக்க முடியாது இல்லையா? அங்கே மச் ஃபுட்டுன்னு சொல்லணும், மெனி ஃபுட்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகே. ஹவு மச் மில்க் டு யூ நார்மலி பை? நீ எவ்வளோ பால் நார்மலாக வாங்குவ அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மில்கெல்லாம் நம்மளால அளக்க முடியாதுல்ல, ஒரு மில்க்கு 2 மில்க்கு அந்த மாதிரி. அதனால் அதுக்கு மச்சுன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இப்போ மெனினா, தேர் ஆர் மெனி ரெஸ்டாரண்ட்ஸ் இன் மை டவுன். என்னோட டவுனில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்போ நிறைய ஹோட்டல்ஸ்னால் நம்மளால் எண்ண முடியும் இல்லையா? அதனால் மெனின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் யோர் கிளாஸ்? உன்னோட கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எண்ண முடியும் இல்லையா? அப்போ மெனின்ற வார்த்தையை பயன்படுத்தணும்.